वन्दे मातरम्। எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது லதா மங்கேஷ்கர் அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை வாங்க தெரிந்து கொள்ளலாம். செப்டம்பர் 28, 1929 ஆண்டில் பிறந்தார். இவங்க இந்திய பின்னணி பாடகியாகவும் இசையமைப்பாளராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்தார். இவர் இந்தியாவின் மிகவும் செல்வாக்கு மிக்க பாடகர்களில் ஒருவராக பரவலாகச் சொல்லப்படுகிறார்கள். 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய இசைத்துறையில் இவர் ஆற்றிய பங்களிப்பானது இந்தியாவின் இசைக்குயில், மிலேனியத்தின் குரல், இன்னிசை இராணி போன்ற கௌரவ பட்டங்களை பெற்றுள்ளார். லதா மங்கேஷ்கரின் விருதுகள்: தேசிய திரைப்பட விருது, வங்காள திரைப்பட ஊடகர்களின் விருது, பிலிம்பேர் விருதுகள், பிலிம்பேர் சிறப்பு விருதுகள், பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது, பாரத ரத்னா 2001, தாதாசாஹெப் பால்கே விருது 1989, பத்ம விபூஷன் 1999, பத்ம பூஷன் 1969. 1958 ஆண்டு சலீம் சவுத்ரி இசையமைத்து வெளிவந்த மதுமதி என்ற திரைப்படத்தில் இவர் பாடிய ஆஜா ரே பரதேசி என்ற பாடல் இவருக்கு முதல் பிலிம்பேர் விருதினை பெற்றுத்தந்தது. பிறகு 1961 இல் ஹேமந்த் குமார் இசையமைத்த பீஸ் சால் பாத் திரைப்படத்தில் கஹின் தீப் ஜலே கஹின் தில் என்ற பாடல் இவருக்கு இரண்டாவது பிலிம்பேர் விருதினை பெற்றுத்தந்தது. 1973 ஆண்டு ஆர். டி பர்மன் இசையமைத்து வெளிவந்த பரிஜாய் என்ற திரைப்படத்தில் இவர் பாடிய பீதி நா பிட்டை என்ற பாடல் சிறந்த பின்னணி பாடகருக்கான முதல் தேசிய விருதை பெற்றுத்தந்தது. 1972 ஆண்டு பீட்டி நா பிடாய் ரெய்னா பரிஜாய் என்ற பாடலுக்காக தேசிய விருது வழங்கப்பட்டது. 1974 ஆண்டு உலகளவில் அதிக பாடல்களை பாடியதற்காக கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்தார். 1975 ஆண்டு ரூதே ரூதே பியா கோரா காகஸ் என்ற பாடலுக்காக தேசிய விருது வழங்கப்பட்டது. 1989 ஆண்டு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது. 1990 ஆண்டு யாரா சீலி சீலி லேகின் என்ற பாடலுக்காக தேசிய விருது வழங்கப்பட்டது. 1993 ஆண்டு பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது, 1996 ஆண்டு ஸ்டார் ஸ்கிரீன் வாழ்நாள் சாதனையாளர் விருது, 1997 ஆண்டு ராஜீவ் காந்தி விருது, 1999 ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. 1999 ஆண்டு NTR விருது மற்றும் வாழ்நாள் சாதனையாளருக்கான ஜி சினிமா விருது. 2000 ஆண்டு லண்டனிலுள்ள IIFA மூலம் வாழ்நாள் சாதனையாளர் விருது. 2001 ஆண்டு ஹீரோ ஹோண்டா மற்றும் ஸ்டார்டஸ்ட் இதழ் மூலமாக சிறந்த பின்னணி பாடகருக்கான மில்லேனியம் விருது வழங்கப்பட்டது. 2001 ஆண்டு நூர்ஜஹான் விருது வழங்கப்பட்டது. 2001 ஆண்டு மகாராஷ்டிரா ரத்னா விருது வழங்கப்பட்டது. 2001 ஆண்டு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஆஜா ரே பர்தேசி, மதுமதி 1958, கஹி தீப் ஜலே கஹி தில், பீஸ் சால் பாத் 1962, தும்ஹி மேரே மந்திர் தும்ஹி மெரி ஹண்டா 1965, ஆப் முஜிகே அசே லக்னே லகே ஜீனே கி ராஹ் 1969, தீதி தேரா தீவார் தீவானா, ஹம் ஆப்கே ஹே ஹைன் கோன் 1994 போன்ற பாடலுக்காக பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது. லதா மங்கேஷ்கர் அவர்கள் பெங்கால் திரைப்பட பத்திரிகையாளர் கழக விருதுகள் என மேலும் பல விருதுகளை பெற்று இன்றளவும் புகழ் பெற்ற பாடகியாக விளங்கினார். 1987 இல் இந்திய அரசால் தாதாசாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது. 2001 ஆண்டில் நாட்டிற்கு இவர் ஆற்றிய பங்களிப்பை போற்றும் வகையில் இந்தியாவின் உயரிய குடிமக்களுக்கான விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இது எம்.எஸ்.
சுப்புலட்சுமிக்குப் பிறகு இந்த பெருமையை பெறும் இரண்டாவது பெண் பாடகி ஆவார். 2007ஆம் ஆண்டில் பிரான்ஸ் தனது உயரிய குடிமக்கள் விருதான செவாலியே விருதை அவருக்கு வழங்கியது. லதா மங்கேஷ்கர் 3 தேசிய திரைப்பட விருதுகள், 15 வங்காள திரைப்பட பத்திரிகையாளர் சங்க விருதுகள், 4 பிலிம்பேர் விருதுகள், 2 பிலிம்பேர் சிறப்பு விருதுகள், பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். 1974இல் இலண்டனில் உள்ள ராயல் ஆல்பர்ட் மண்டபத்தில் இசை நிகழ்ச்சி நடத்திய முதல் இந்தியர் என்ற பெருமையையும் பெற்றார். லதா மங்கேஷ்கர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியில் நவம்பர் 22, 1999 முதல் நவம்பர் 21, 2005 வரை தனிநபர் தகவல் அரசியலில் இருந்தவர். திரையிசையில் இந்திய பாரம்பரிய இசை, கசல் பஜனைகள், கிராமிய இசை, வங்காள இசை, குறிப்பாக இந்தி, வங்காளா, மராத்தி மொழிகள் உட்பட 36க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளிலும் சில வெளிநாட்டு மொழிகளிலும் பாடல்களை பாடியுள்ளார். இவர் தனது வாழ்நாள் முழுவதும் பல பாராட்டுகளையும் மரியாதைகளையும் பெற்றவர். ஆரம்ப வாழ்க்கை. ஹேமா என்ற இயற்பெயரை கொண்ட லதா மங்கேஷ்கர் 1929 ஆண்டில் மராத்திய பிராமண குடும்பத்தில் பிறந்தார். தந்தை தீனநாத் மங்கேஷ்கர் மராத்திய, கொங்கணி இசைக்கலைஞர் ஆவார். இவர் செவ்வியல் பாடகரும் நாடக நடிகரும் ஆவார். தாய் செவந்தி என்கிற சுதாமதி மத்திய பிரதேசம் இந்தோரைச் சேர்ந்த குஜராத்திய பெண் ஆவார். இவர் தீனநாத்தின் இரண்டாவது மனைவி ஆவார். முதலாவது மனைவி நர்மதா இறந்த பின்னர் அவர் நர்மதாவின் இளைய சகோதரி செவந்தியை திருமணம் புரிந்தார். சிறுமியாக லதா மங்கேஷ்கர். லதாவின் தந்தை வழியில் பாட்டனார் கோவாவில் உள்ள மங்கேசி கோயில் பூசாரி ஆவார். லதாவின் தாய் வழிபாட்டனார் குசராத்தைச் சேர்ந்த செல்வாக்கு மிக்க தொழிலதிபர் ஆவார். லதா குஜராத்தி நாட்டுப் பாடல்களான பாவாகத்தின் கர்பா போன்றவற்றை தாய் வழிபாட்டியிடம் இருந்து கற்றுக்கொண்டார். தீனநாத் கோவாவில் உள்ள மங்கேசி என்ற தனது பிறந்த ஊரின் நினைவாக தனது குடும்ப பெயரை மங்கேஷ்கர் என மாற்றிக்கொண்டார். லதாவின் இயற்பெயர் ஹேமா. தந்தையின் நாடகம் ஒன்றில் நடித்த லத்திகா என்ற பெண் பாத்திரத்தின் நினைவாக இவரது பெயரை லதா என மாற்றிக்கொண்டார். லதாவின் குடும்பத்தில் இவரே மூத்தவர். அவருக்கு பின் பிறந்த மீனா, ஆஷா, உஷா, இருதயநாத் ஆகிய 4வரும் புகழ் பெற்ற பாடகர்களும் இசைக்கலைஞர்களும் ஆவர். தனது 5வது அகவையில் லதா தந்தையின் மராத்திய மொழியில் மேடையேற்றப்பட்ட இசை நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார். இவர் திருமணம் செய்யாமலே வாழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கலையுலக வாழ்க்கை. முதலாக 1942இல் கிதி ஹசால் என்ற மராத்தி பாடலை பாடினார். 1948இல் இவர் பாடிய மஜ்பூர் என்ற திரைப்படம் இவருக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து வந்த படங்களான பர்சாத், அந்தாஸ், துலாரி, மகால் போன்ற படங்கள் இவருக்கு பெரும் புகழை ஈட்டிக் கொடுத்தன. இவரது பாடல்கள் அந்த காலத்தில் தொடங்கி இன்றுவரை தனித்துவமான கவர்ச்சியோடு பலரையும் கவர்ந்து கொண்டிருக்கின்றன. 1942ஆம் ஆண்டு சினிமா துறையில் பாடத் தொடங்கிய அவர் முதலாக கிதி ஹசால் என்ற மராத்தி பாடலை பாடினார். அதே ஆண்டில் அவருடைய தந்தையும் இறந்து விடவே குடும்பம் கடுமையான நிதி நெருக்கடிக்கு உள்ளானது. அந்த நேரத்தில் இசையமைப்பாளர் குலாம் ஹைதர் என்பவர் மஜ்பூர் என்ற திரைப்படத்தில் பாட வாய்ப்பு அளித்தார். இது அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியது எனலாம். இதனைத் தொடர்ந்து வந்த மகால், அந்தாஸ், பர்சாத், துலாரி போன்ற படங்கள் இவருக்கு பெரும் புகழை ஈட்டிக் கொடுத்தது. 1942 முதல் சினிமா துறையில் பாடத் தொடங்கிய அவர் அனில் பிஸ்வாஸ், ஷங்கர் ஜெய்கிஷன், நவ்ஷத், எஸ். டி. பர்மன், சி. ராம்சந்திரா, ஹேமந்த் குமார், சலீம் சௌத்ரி, கய்யாம், ரவி, சஜ்ஜத் ஹுசைன், ரோஷன், கல்யாண்ஜி, ஆனந்த்ஜி, வசந்த் தேசாய், சுதீர் பாட்கே, ஹன்ஸ்ராஜ் பெல், மதன் மோகன் மற்றும் உஷா கண்ணா, ராகுல் தேவ் பர்மன், ராஜேஷ் ரோஷன், அனு மாலிக், ஆனந்த் மிலிந்த், ஷிவ் ஹரி, ராம் லட்சுமண், ஏ. ஆர். ரகுமான், இளையராஜா என கிட்டத்தட்ட எல்லா இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பாடியுள்ளார். மறைவு. கொரோனா தொற்று காரணமாக மும்பை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த லதா மங்கேஷ்கர்
2022 பிப்ரவரி 6 அன்று சிகிச்சை பலனின்றி காலமானார். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.